எல்லோருக்கும் வணக்கம். அஇஅதிமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதிகள், இதன் மூலமா மக்கள் எந்த அளவுக்கு பயனடைய போறாங்க, அதே போல அந்த வாக்குறுதிகளானது இந்த 2021 இருந்து 2026 வரைக்கும் திமுக அரசாங்கம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள், இதன் மூலமா மக்கள் எந்த அளவிற்கு அவதியுற்றிருக்கிறாங்க, பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்ற விவரத்தை இந்த வீடியோல பார்க்க போறோம். மகளிர் நலன் உளவழக்கு திட்டம் வாக்குறுதி எண் 2, ஆண்களுக்கும் மகளிருக்கும் கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம். அறிவிப்பு எண் 3, அனைவருக்கும் வீடு. அறிவிப்பு எண் 4, 100 நாட்கள் வேலை வாய்ப்பு திட்டம் 180 நாட்களாக உயர்த்தப்படும். அறிவிப்பு எண் 5, அம்மா இருசக்கர வாகன வழங்கும் திட்டம். முதலாவதா அதிமுக கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதியானது, அனைத்து தரப்பட்ட மக்களும் இலவசமா பேருந்துல பயணிக்கலாம். இதுக்கு முன்னாடி இது இருக்கு, இப்ப என்ன புதுசா சொல்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பெண்களுக்கு மட்டுமே இலவசம் அப்படின்ட்டு ஒரு நிலையானது இருந்தது. இந்த பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய இலவசத்தை ஓசி டிக்கெட்டின் கண்டக்டர் முதற்கொண்டு அமைச்சர் வரைக்குமே சொல்லக்கூடிய அந்த ஒரு நிகழ்வுகள் ரொம்பவும் அதிகமா இருந்தது. இதுல என்ன ஒண்ணு அப்படின்னா, அந்த மகளிர் விடியல் பேருந்துன்னு சொல்றாங்க இல்லையா, இலவச பேருந்து தற்பொழுது பற்றாக்குறையான ஒரு நிலையானது இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இது ஒரு சமூக பிரிவினை ஏற்படுத்தும். ஏன்னா இங்க என்ன அப்படின்னா, பெண்களுக்கு மட்டுமே இலவசம்ன்ற ஒரு விஷயம் கொடுக்கும்பொழுது பேருந்தில் பயணம் செய்யக்கூடிய நபர்கள் வறுமை கோட்டுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நபர்கள், வறுமை கோட்டில் இருக்கக்கூடிய நபர்கள், இப்படிப்பட்ட நபர்களுக்கு இலவசமானது அத்தியாவசியம் அப்படின்றத உணர்ந்து எடப்பாடியார் அவர்கள் இப்படி ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்கிறாரு. 2வது அறிவிப்பு, குலவிளக்கு திட்டத்தின் மூலமாக குடும்ப தலைவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் இல்லைங்க 2000 ரூபாயானது வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்பொழுது இருக்கக்கூடிய சூழல்ல இந்த 1000 ரூபாய் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி 2021 திமுக தேர்தல் வாக்குறுதி கொடுத்து, அப்புறம் பல்வேறு விதமான நிபந்தனைகள், வீட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நீங்கள் மின் கட்டணம் செலுத்துறீங்க, வீடு சொந்த வீடா, இந்த வரி, இந்த ரசீது, அந்த ரசீது எல்லாத்தையும் காமிச்சு பல்வேறு தரப்பட்ட நபர்களை வேண்டாம்னு நிராகரிக்கப்பட்டு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குடும்ப தலைவிகளுக்கான அந்த ஒரு மாதம் 1000 ரூபாய் ஸ்கீம் ஆனது எப்போ வழங்கியிருக்காங்க, 2023 இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த 2023 பார்த்தீங்கன்னா இதன் மூலமா பயனடைந்திருக்கக்கூடிய நம்பருக்கு அந்த ஒரு ரேஷன் அட்டைதாரர்களை பொறுத்த வரைக்குமே 1.3 கோடி அந்த ஒரு குடும்ப அட்டைதாரர்களுக்கு இந்த ஒரு 1000 ரூபாயானது வழங்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இதன் மூலமா அவங்க பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. இது அஇஅதிமுக அரசாங்கம் அமைந்ததற்கு பிறகாக ரேஷன் கடை வைத்திருக்கக்கூடிய நபர்கள் எல்லோருக்குமா இது பார்த்தீங்கன்னா பொது உடைமை ஆக்கக்கூடிய விதத்துல 2.23 கோடி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இந்த மாதம் 2000 ரூபாய் அந்த ஒரு குலவிளக்கு திட்டத்தின் மூலமாக குடும்ப தலைவிகள் அவங்களுடைய வங்கி கணக்கிலே நேரடியாக செலுத்தப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதே போல இந்த விவகாரத்தை பொறுத்த மட்டுமே தேர்தல் நெருங்கக்கூடிய சமயத்துல திமுக அரசாங்கம் அவசரமா நிறைய பெண்களுக்கு இந்த கலைஞர் உரிமை தொகை அப்படின்ற ஒரு 1000 ரூபாயை கொடுக்குறாங்க. இது எந்த விதத்துல ஏற்புடையது அப்படின்ட்டு எடப்பாடியார் அவர்கள் மிக முக்கியமான ஒரு கேள்வியும் எழுப்புறாரு. அதன் மூலமா அம்மா இல்லம் திட்டம், அதே போல இந்த 3வது வாக்குறுதியை அஇஅதிமுக கொடுத்திருக்கூடியது. அம்மா இல்லம் திட்டத்தின் மூலமா ஏழை மக்கள், அதாவது நகர்ப்புறத்தில் வசிக்கக்கூடிய ஏழை மக்களுக்கும் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டித்தரப்படும். அதே போல கிராமப்புறத்தில் வசிக்கக்கூடிய பட்டியல் சமூகத்தை சேர்ந்த மக்களுக்கும் திருமணம் ஆன பிறகாக இடம் வாங்கி தனியாக வீடு கட்டி தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விலைவாசி உயர்வு அப்படின்றது விண்ணை முட்டுகிற அளவுக்கு போயிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல வீடுன்றது ஒருத்தருக்கு எவ்வளவு முக்கியமானது, அத்தியாவசியமானது, அதை உணர்ந்து எடப்பாடி அவர்கள் மிகவும் முக்கியமான ஒரு வாக்குறுதியாக கொடுத்திருக்கிறாங்க. இதுல அதுக்கு 4வது வாக்குறுதியாக கொடுத்திருக்கூடியது, மானிய விலையில் பெண்களுக்கு ஸ்கூட்டர் ஆனது வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 50% மானியத்துல. இந்த ஒரு விவகாரத்தை பொறுத்த மட்டுமே 2018 இருந்து 2021 வரைக்கும் கிட்டத்தட்ட 2 லட்சம் பேருக்கு மானிய விலையில் ஸ்கூட்டர் ஆனது வழங்கப்பட்டிருக்குது. அதே நிலைமையில இந்த ஒரு திட்டத்தை 2021 அப்புறமா திமுக அரசாங்கம் அமைந்ததுக்கு அப்புறமா இந்த ஒரு திட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்க. இதன் மூலமா பல்வேறு விதமான நடுத்தர பெண்கள் அவதிக்குள்ளானாங்க.
இந்த திட்டத்தை 2026க்கு அப்புறமா மீண்டும் செயல்முறைப்படுத்துவதற்கான வழிவகையா 5 லட்சம் மகளிருக்கு மானிய விலையில் ஸ்கூட்டரானது வழங்கப்படும் அப்படின்ட்டு ஒரு மிகவும் முக்கியமான ஒரு வாக்குறுதியாக கொடுத்துருக்காரு. அதே போல 100 நாள் வேலை வாய்ப்பு, அதாவது கிராமப்புறத்துல 100 நாள் வேலை திட்டம் சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து 150 நாளாக உயர்த்தி தரப்படும் அப்படின்ட்டு ஒரு தேர்தல் வாக்குறுதி. இதே தேர்தல் வாக்குறுதி தான் திமுக வந்து 2021 சமயத்தில் கொடுத்தாங்க. அது வந்து காற்றில் பறக்க விடப்பட்டதா இருக்குது. பல்வேறு இடத்துல ஊதியம் தொடர்பான பிரச்சனையும் அவங்களுக்கு இருக்குது. இதையும் சரி செய்வதற்கான முயற்சிகள் அனைத்தும் மக்களுக்காகவே செய்யப்படும் அப்படின்ட்டு எடப்பாடியார் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இங்கே திமுக அரசாங்கம் அமைந்ததற்கு பிறகாகவே பல்வேறு விதமான ஏமாற்றங்களை தான் மக்கள் பெரும்பாலும் சந்திச்சுட்டு இருக்காங்க. இந்த கல்விக்கடன், அந்த ஒரு லேப்டாப் ஆகட்டும், கல்விக்கடன் ரத்து செய்வதாகட்டும், அரசு ஊழியர்கள் டாஸ்மார்க் படிப்படியாக குறைக்கப்படும் சொன்னதாகட்டும், இங்கே வந்து ஆசிரியர்களுடைய நிலைமை இன்னைக்கும் போராடிட்டு தான் இருக்காங்க. தூய்மை பணியாளர்கள் போராடிட்டு தான் இருக்காங்க. ஒவ்வொரு அரசு துறையிலும் மிகப்பெரிய அளவு தொய்வானது காணப்படுது. அதுலேயும் சுகாதாரத்துறையில தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான அரசு மருத்துவமனைகளில் ஏழை நோயாளிகள் செல்ல முடியாத ஒரு நிலையானது இருக்குது. கிட்னி திருட்டு சம்பவமானது தனியார் மருத்துவமனை நடக்குது. இதை கண்டுகொள்ளாத ஒரு சூழலானது நிலை வருது. இப்படி பல்வேறு விதமான பிரச்சனைகள்ல மக்கள் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலானது மாற வேண்டும் அப்படின்ட்டு மக்கள் நினைக்கக்கூடிய பட்சத்துல மக்கள் 2026 தேர்தலில் தங்களுடைய வாக்குகளை யார் வெற்றி பெறணும், யார் வெற்றி பெற்றால் நமக்கான நல்லது எல்லாம் நடக்கும் அப்படின்ட்டு நினைக்கக்கூடிய நபர்களை மக்களை தேர்ந்தெடுத்து தங்களுடைய வாக்குகளை செலுத்த வேண்டும் அப்படின்னு கேட்டுட்டு இந்த வீடியோவை இதயத்தோட முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி பொலிட்டிக்கல் சார்ந்த வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.